பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட டெய்லி அணி மூலயமா உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேலூயா. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். மேன் அம்மேன்னு சொல்லுங்கள். லேலூயா. லேலூயா. நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோமா? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியா சொல்லுது. பின்பு சாமுவேல் சமையற்காரரை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். லேலூயா. அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு கூட சாப்பிட்டான். லேலூயா. இந்த வசனம் எப்படியா சொல்லுது? 23-24 சாமுவேல் சொல்றாரு சமையல்காரனை பார்த்து, நான் உன்கிட்ட ஒரு பங்கை கொடுத்து வைத்தனே, அதை கொண்டு வந்து வையன்னு சொல்றார். சமையல்காரனும் அதை கொண்டு வந்து சவுலுக்கு முன்பாக வைக்கிறார். வைத்த பிறகு சாமுவேல் மறுபடியும் சொல்லுகிறார், இதை நான் விருந்துக்கு அழைக்கப்பட்ட எப்போ விருந்துக்குன்னு நான் எல்லாரையும் அழைத்தனோ அப்போவே இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. லேலூயா. முதல் சொல்றாரு, ஒரு பங்கு கொடுத்து வச்சிருந்தனே, அதை கொண்டு வான்ட்டு. ரெண்டாவது, அந்த பங்கு சவுலுக்கு முன்பாக வந்து வைக்கப்படுகிறது. மூன்றாவது சாமுவேல் சொல்றாரு, இதை என்ன பண்ணுங்க சொல்றாரு, உனக்காகவே இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது என்று சாமுவேல் சொல்றாரு. இது எப்படின்னா, விருந்துக்கு அழைக்கப்பட்டது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. லேலுயா. 2 முறை சொல்றாரு இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி. இன்னொரு முறை சொல்றாரு, விருந்துக்காக நான் எல்லாரையும் அழைக்கப்பட்ட முதல் இதுவரைக்கும், லேலுயா, அழைக்கப்பட்ட முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. லேலுயா. இந்த வசனத்துல எனக்கு என்னங்க இருக்குது நீங்க கேக்குறீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கொடுத்து வச்சுட்டு கேட்கறது போல கேட்குற அப்படி சொல்லுவாங்க. யார்கிட்டே நீங்கள் போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா, என்ன கொடுத்து வச்சுட்டு கேட்குறது போல் கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்ன கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எதனா உங்களோடது எங்ககிட்ட இருக்குதா, இன்னும் அவ்வளோ அதிகாரமாக கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க. லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே உங்களுக்காகவே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். லேலூயா. ஒரு பங்கு உங்களுக்காக இருக்கிறது. லேலூயா. அது முன்னமே ஆயத்தம் பண்ணி கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். லேலூயா. நீங்க கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கென்று வைக்கப்பட்டது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக, உனக்காகவே. விசுவாசிக்கிறீங்களா? லேலூயா. உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு அபிஷேகம் இருக்குது, உனக்காக ஒரு திட்டம் இருக்கிறது, உனக்காக ஒரு வீடு வாசல் இருக்கிறது, உனக்காக ஒரு ஆஸ்தி இருக்கிறது, ஒரு கட்டிய வீடு இருக்கிறது, வாங்கப்பட்ட நிலம் இருக்கிறது, உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சொத்து இருக்கிறது, உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலை இருக்கிறது, உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வருமானம் இருக்கிறது, உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தொழில் இருக்கிறது, உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு உயர்வு இருக்கிறது. அது உனக்கு முன்பாக கர்த்தர் வைப்பார். லேலூயா. அன்னைக்கு சாமுவேலோடு கூட இந்த சவுல் எடுத்து அதை சாப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. நீ அவைகளை எடுத்து ஆண்டு கொள்ள போகிறாய், அவைகளை ருசிக்க போகிறாய், அவைகளை நீ சுதந்தரிக்க போகிறாய். விசுவாசிக்கிறீங்களா? லேலூயா. உனக்காக. லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக ஒரு பங்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். லேலூயா. எனக்காக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். லேலூயா. எனக்காக கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு சொத்து வாங்கி வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது, எனக்காக ஒரு கார் வாங்கப்பட்டிருக்கிறது, எனக்காக ஒரு வேலை ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சவுல் அவருக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இங்க கொண்டு வருகிறார். உனக்காக நான் ஒரு பங்கு வைத்திருக்கிறேன், நாங்க போன்னு சொல்லி சாமுவேலு காது கேட்க கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு நேரத்துக்கு பென்யமின் நாட்டானாகிய ஒருவன் வருவான், அவனுக்கு இதை கொடுக்கணும், இந்த அபிஷேகத்தை பண்ணணும் என்று சொல்லி கர்த்தர் முன்னமாகவே உன்னை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு இது இல்லை அது இல்லை. சவுல் சொல்றார், கழுதை
கழுத காணான்ட்டு வந்தேன், என்ன காணான்ட்டு எங்க அப்பா தேடுவாருன்னு சொல்லி அப்படியே தானதிஷ்டிக்காரனுக்கு போனா காணிக்க கொடுக்கறதுக்கு இல்ல, இப்படி நம்மளுடைய பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு சவுலும் தான் இருந்தாருங்க, அந்த மனுஷனும் தான் இருந்தார். நாமளும் தினந்தோறும் இப்படிப்பட்ட பஞ்சப்பாட்டுகள் பாடியிருக்கிறோம். இன்னைக்கு இது இல்ல, அது இல்ல, நான் அங்க போனா பஸ் பார் இல்ல, இங்க வந்தா எனக்கு வீடு இல்ல, வீட்டுல இருந்தா சாப்பாடு இல்ல, வேலைக்கு போனா வருமானம் பத்தல. இந்த கதையை பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கென்று ஒன்று ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும், உங்களுக்கு முன்பாக வரும். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கென்று நீர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக அங்க சாமுவேல் அழகா சொல்றாரப்பா, நான் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் இது உனக்கென்றே வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி, உனக்கென்றே வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி கர்த்தர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பெற்றோருக்காக, எனக்காக, என் வீட்டுக்காக, என் வேலைக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. அதை நான் இந்த நாளிலே தெரிந்து கொண்டேன் டாடி. சவுல் அன்னைக்கு கண்டு கொண்டான், இன்னைக்கு எங்களுக்கு இந்த கண்களை திறந்தீங்க. இன்னைக்கு எங்க கண்கள் காண போகிறது. நாங்கள் அதை ஆண்டு கொள்ள போகிறோம், சுதந்திரிக்க போகிறோம், ருசிக்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம், மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். என் கர்த்தர் எங்க தலையை உயர்த்த போகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் டாடி, விசுவாசிக்கிறோம் டாடி, விசுவாசிக்கிறோம் டாடி. இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. இந்த நாளில கூட பிறந்த நாள், திருநாள் கொண்டாடுகிற யாவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். யாவரையும் நீர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.